ப்ளவுஸ் தைக்கும்போது நமக்கு கழுத்து லூஸ் ப்ராப்ளம் வந்து வருது. அதை வந்து நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமே ஒரு தடவை இப்படி செக் பண்ணீங்க அப்படின்னா அந்த லூஸ் ப்ராப்ளம் வந்து வராது. இப்போ தான் நான் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறேன். பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஒன்றா வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ கிளாத் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த சைடில் போகிற மாதிரி தான் விடணும். கை பக்கம் இப்போ நீங்கள் அலோ ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா அலோ ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தையல் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ நான் அலோ ப்ளவுஸில் வி பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதனால வி பக்கம் எடுத்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு தடவை வச்சு பார்த்துக்கிறேன். இப்படி வச்சு பார்க்கும்போது பாருங்கள், இப்படி நமக்கு கரெக்டாக வருதா இல்லையா அப்படின்னு வந்து தெரிஞ்சிடும். அதே மாதிரி வந்து கொக்கி பக்கமும் வந்து ஒரு தடவை நீங்கள் வந்து வச்சு பார்த்துக்கோங்க. இந்த கொக்கி பக்கம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து இது வரையும் இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இது ரெண்டும் சரியாக இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இது எக்ஸ்ட்ரா கிளாத்து வி, அதனால் அதை வெளியில் வச்சுட்டு இது ரெண்டையும் இப்படி வச்சிங்க அப்படின்னா ரெண்டுமே ஷோல்டர் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு வந்து தெரியும். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.